என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூரசம்ஹாரம் லைவாக பார்த்தீங்களா டிவியில்? நானும் பார்த்தேன். இத்தனை நாள் விரதம் இருந்த பலன் இன்றைக்கி தான் முழுமை அடைஞ்சது எனக்கு. அந்த சூரசம்ஹாரம் பார்த்த பிறகு நம்ம தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு முறைப்பிரகாரம் எல்லா பிரசாதமும் செஞ்சு வச்சு நல்லபடியாக நான் ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் இன்றைக்கி தான் ஏற்றினேன். 6 தீபம். நான் இத்தனை நாள் வெற்றிலை தீபம் தான் ஏற்றிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி வெற்றிலை தீபமும் ஏற்றிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி 6வது நாள்ன்றதுனால இன்றைக்கி வெற்றிலை தீபமும் ஏற்றிருக்கேன். 6 நாள் தொடர்ந்து வெற்றிலை தீபமும் ஏற்றிருக்கேன். இன்றைக்கி ஷட்கோண கோலம் போட்டு அழகாக சரவணபவா எழுதி அதில் பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கு வச்சு அழகாக விளக்கு ஏற்றிருக்கேன். நான் இன்றைக்கி தான் ஏற்றணும்னு முடிவே பண்ணி வச்சிருந்தேன். காலையிலேயே கோவிலுக்கு காலையில் தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு வீட்டு சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு 108 சுற்று முருகப்பெருமான வள்ளி தேவியானமாவை நான் நல்லபடியாக சுற்றிட்டு வந்தாச்சு. பெருசாக எந்த வேண்டுதலுமே நான் வைக்காமல் சுற்றிட்டு வந்தாச்சு. இத்தனை நாள் விரதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 41 நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 6 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 வேளை சாதம் கட் பண்ணிவிட்டு, அதாவது 2 வேளை சாப்பாடு கட் பண்ணிவிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி முழு விரதம் இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் இருக்கிறதால ஒரு நாள் ஃபுல் டே விரதம் இருந்தேன். அது இல்லாமல் 48 நாளாக நான் விரதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த தடங்களும் இல்லாமல் இந்த சூரசம்ஹார விரதம் நான் முடிக்கணும்னு சொல்லி மனசில் வேண்டிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வராத பிரச்சனைகள் கிடையாதுங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ மனசு கஷ்டங்கள்லாம் கூட நடந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி நல்லபடியாக நான் இருந்துட்டேன். இதுதான் முதல் வருஷம் நான் 48 நாள் இருக்கிறது. இது எனக்கு தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு வடை பாயாசத்தோட சாப்பாடெல்லாம் படைச்சி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். கோவிலில் நைவேத்தியம் வாங்கி சாப்பிட்டுட்டும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லை வீட்டில் வடை பாயாசம் சமைச்சு படையல் போட்டுட்டும் சாப்பிடலாம். அந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, திருப்தியான பூஜை.